ஹாய் மக்களே, இன்னைக்கு ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்ச் நடக்க போகுது. யார் யாருக்குன்னா சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் எங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமுக்குமே ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷன் தான். ஆல்மோஸ்ட் கேகேஆர் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு யார் மேட்ச்சில் ஜெயிக்கிறாங்களோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னாடி போகலாம், இன்னொருத்தர் வந்து டேஞ்சர் பொசிஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் தான் வந்து சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்ஹெச் டேக் ஆன் பண்ண போகிறாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பெரிய மிஸ் பார்த்தீங்கன்னா கலீல் அகமத் வந்து ஆட மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நியூஸும் வருது. ஸோ அவருக்கு பதில் யாரை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க தெரியலை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா முகேஷ் சௌத்ரின்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு ராமகிருஷ்ணா கோஸுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். நல்லாவே போடுவார், ஒரு ஆல்ரவுண்டரு. ஸோ அவரை வச்சு அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம் கேமை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர்ஹெச்சை பற்றி பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங். பேட்டிங் வந்து சொல்லவே தேவையில்லை, எல்லா மேட்சுமே 200+ அடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் கொஞ்சம் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்க வந்து அந்த ரிதமை பிடிச்சாங்க. எப்படின்னா அந்த பிரபுல் ஹிங்கி அண்ட் சக்கி பூஷன் இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்லேயே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிவம் மாவி அவர் வந்து ஒரு 5-6 டைம் விக்கெட் எடுத்திருக்காங்க டாக்டிக்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட வைப்பாங்களான்னு தெரில. இன்னைக்கு மேட்ச்சில் இந்த சிவமாவி எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்காங்க. தெரில எப்படி கொண்டு போக போகிறாங்க பவுலிங் லைனப்பை. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அந்த டீம் யாரார் கூட ஆடின அதே டீமை தான் கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன் இன்னொரு காரணம் என்னென்னா பிச்சு வந்து அதே பிச் தான், ஆர்ஆர் கூட ஆடின அதே பிச்சை தான் இவங்க வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இன்னைக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அதே லைனப்போட தான் போவாங்க. பேட் கமின்ஸ் வேற இன்னும் வரல, லேண்ட் ஆகிட்டார் நம்ம இந்தியாவில். பட் இந்த மேட்ச் இல்லை, மேபி அடுத்த மேட்ச்க்கு அவைலபிலிட்டியில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங் அபிஷேக் சர்மா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். ரெண்டு பேரும் பீக்குக்கும் அடிக்கிறாங்க, அட் த சேம் டைம் ரொம்ப மோசமாகவும் போயிடுறாங்க. டிராவிஸ் ஹெட் ரிதமுக்கு இன்னும் வரல. அபிஷேக் சர்மா ஓகே, ஏன்னா அவருக்கு அந்த இன்டு த பாடி போட்டால் கேட்ச் கொடுத்து வெளியே போயிடுறாரு. அதே ப்ராப்ளம் தான் டிராவிஸ் ஹெட்டுக்கும். ஸோ அதை மேக் ஓவர் பண்ணுவாங்க. இஷான் கிஷன் சொல்லவே தேவையில்லைங்க, கேப்டனாக இருக்கட்டும் ஆஸ் அ பேட்டராக இருக்கட்டும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஹென்ரி கிளாசன் லாஸ்ட் மேட்ச்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட மேட்சஸாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறாரு, போக போக பிக்கப் பண்ணிடுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல அந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸில் பிக்கப் பண்ணிட்டார். அந்த ஸ்கோரை வந்து ஈக்குவல் பண்ணுறாரு. லைக் 20 balls 40, 20 balls 15 மேக் அவுட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி மேக் அவுட் பண்ணுறாரு. அனிகேத் வர்மாவாக இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டி அதே மாதிரி தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரவுண்டராக அவருக்கு உண்டான பொசிஷன் கரெக்டாக கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க டீமும் எனக்கு தெரிஞ்ச சிவம் குமாராக இருக்கட்டும், ஹர்ஷ் டூபேவாக இருக்கட்டும். ஹர்ஷ் டூபேவெல்லாம் அவங்க வந்து இனிஷியலாகவே கொடுத்துட்றாங்க, ஓப்பனிங் பவுலராகவே வச்சுருக்காங்க, பவர் பிளேலேயே கொடுக்குற மாதிரி நிறைய ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் ஓவரால் ஓகே. இன்னைக்கு மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மட்டும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, இப்போ சிஎஸ்கே சேசிங் சூஸ் பண்ணி அவங்க பேட்டிங்கில் போட்டாலும் இல்லை எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கில் போட்டாலும் ஒரு 200+ ஆர் 220+ ஸ்கோர் உறுதி. ஏன்னா நம்ம சிஎஸ்கேல பவுலிங்க்கு கலீல் அகமத் இல்லை. ஓகேவா, இதுதான் எஸ்ஆர்ஹெச்சோட அனாலிசிஸ். ஆன் த ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கலீல் அகமத் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு மேத்யூ ஷாட்டை வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டை வெளியெடுக்கிறதுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர். T20 வேர்ல்டு கப்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட்டால் அது ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதை ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், நாட் ஒன்லி ஃபார் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், பிரியன் சாரியா, சிம்ரன் சிங் ஆடும்போதாக இருக்கட்டும், இல்லை சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடும்போதாக இருக்கட்டும், ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கோ இல்லை ஸ்பின்னருக்கோ கொடுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரன் கன்சீட் ஆனாலும் விக்கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு என்னை பொறுத்தளவுக்கு யாராவது ஒருத்தர் மேபி கலீல் அகமதே இல்லாட்டியும் இவரை மேத்யூ ஷாட்டை உள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்லேயும் கொஞ்சம் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவார், அட் த சேம் டைம் ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷனும் இருக்கும் உங்களுக்கு. அகில் ஹுசைன் இருக்காரு, நான் இல்லைங்களா, அப்படி மேத்யூ ஷாட் எடுக்கலையா அகில் ஹுசைனை ஸ்டார்டிங்லேயே கொடுத்துடணும். அந்த ஃபஸ்ட் 6 ஓவர்லேயே ஒரு 2 ஓவராக அவர் கையில் கொடுத்தா தான் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சும்மா ருத்ராஜ் வந்து இல்லை நான் சீமர் தான் கொடுத்தாருன்னா வெளுத்துருவாங்க அவங்க. அப்படி தான் இருக்குது அவங்க லைனப். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 பேர் பார்த்தீங்கன்னா கட்ட பேக் சைடு அவங்களால தான் அடிச்சு தம்சமே பண்ணிடுவாங்க. ஹைதராபாத் கிரவுண்டில் லைட் நம்ம பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் அன்சுல் கம்போஸ் ஓகேங்க, அவர் வந்து நல்ல ரிதம், நல்ல யாக்கர்ஸ் மேக் பண்ணுறாரு, டெத் ஓவர் நல்லா போடுறாரு. ஸோ பிரச்சனை இல்லை அன்சுல் கம்போஸை பொறுத்தளவுக்கு.
ஜேமி ஓர்டன் அதே மாதிரி தான். அவருக்கெல்லாம் 3 ஓவர் ஸ்டாப் பண்ணக்கூடாது. 4 ஓவர் சாலிடாக ஒரு 4 ஓவர் கொடுக்கலாம். ரன்ஸ் கன்சிட் பண்ணாலும் ஒரு அந்த போகிற அந்த பவுன்ஸாக இருக்கட்டும், விக்கெட் டேக்கிங் எடுத்து கொடுத்துட்றாரு. அதுதான் மேட்ருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரில் அகில் ஹுசைன், நூர் அகமது, ஓகே ஃபைன், பவுலிங் ஓகே. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக இன்றைக்கி ஃபயர் அப் ஆகணும். ருத்ராஜ் அவருக்கு ஈக்குவலாக ஆடாட்டியும் கொஞ்சமாவது அடித்து ஆடுற வழியை பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 15 ரன் 16 ரன் தான் அடிச்சார். அந்த மாதிரி ஆடாமல் கொஞ்சம் லூஸ் பால்ஸ் வந்து அடிச்சு ஆட பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே அவர் வந்து சின்ன சின்ன ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிடறாரு. லைக் 30, 14 அடிச்சிடறாரு. அதை பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறம் மெயின் தப்பை எங்கே பண்ணுறாங்கன்னா, டிவால் பிரேவிஸ் லாஸ்ட் டைம் வந்தார். என்னை கேட்டால் அவங்க ஸ்பின்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க கேகேஆர். அந்த டைமில் சிவம் துபே தான் இவங்க இறக்கி விட்டுருக்கணுமே தவிர்த்து சர்ஃப்ராஸையோ டிவால் பிரேவிஸையோ இறக்கக்கூடாது. டிவால் பிரேவிஸ் கூட ஓகே, பட் சர்ஃப்ராஸ் எல்லாம் இறக்குறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். சிவம் துபே கொஞ்சம் முன்னே இறக்கி விட்டுட்டு, கரெக்டு தான் சர்ஃப்ராஸோட அந்த ஸ்வாட் வந்து அங்கே தான் ஆடணும். பட் ஃபைன், நமக்கு ஓவர்ஸ் ஒரு 4 or 5 ஓவர்ஸ் இருந்துச்சுன்னா சிவம் துபே இறக்கி வரதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கூட சர்ஃப்ராஸ் வந்து ஆடிக்கலாம். பவுலிங் சைட் நம்ம பார்த்தாச்சு. எனக்கு என்னென்னா சிஎஸ்கேல இப்போது அந்த 2 பேர் அந்த 28 கோடி லாக் ஆயிடுச்சோன்னு தோணுது. அவங்க வேற யாரும் எடுத்து வச்சு நீங்கள் ஆட வைக்கல. கார்த்திக் சர்மாவாக இருக்கட்டும், பிரசாந்த் வீராக இருக்கட்டும். மேபி இன்னைக்கு வாய்ப்பு கொடுப்பாரான்னு தெரியல. பிரசாந்த் வீருக்கெல்லாம் லைனப்பை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிற ருத்ராஜ். பட் அந்த 28 கோடி உங்களுக்கு லாக்கு தான். எப்படி கேமரான் கேகேஆர் லாக்கும் இங்கே வந்து அந்த 2 பேர் லாக்கில் முடிஞ்சுட்டாங்க. ஸோ என்ன மாதிரி லைனப்பில் போவாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் என்னோட சஜஷன் இந்த மாதிரி தான். உங்கள் லைனப்பை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே இன்னைக்கு எப்படி போனால் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் டிங் டவுன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தி. பை.